அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இசைவு இருந்தால் அசைவு உண்டு. நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன இசைவு அப்படி என்று சொன்னால், இசைவு என்றால் இணங்குதல், ஒருமனப்படுதல், இணைந்திருத்தல் என்பதை என்ன செய்கிறது, குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருமனம் வேணும், இசைந்து இருக்கிற அனுபவம் வேணும். குடும்பத்துக்குள்ளே அநேகர் என்ன செய்வது என்று சொன்னால், ஒரே குடும்பத்தில் இருப்பார்கள், ஆனால் பேசாதபடிக்கு ஒருவரை ஒருவர் கடிந்து பற்றிக்கிறதை போல குடும்பத்தில் காணப்படுவார்கள். அதே போல் ஒரே திருச்சபையில் சரீரமாக இருக்கிற சபையில் ஐக்கியமாக இருக்காமல் நாம் என்ன செய்வோம், பிரிவினைக்கு இடம் கொடுப்போம், வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறார், இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்று ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம இணங்குதல் இருக்குதோ, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருமனம் இருக்குதோ, அங்கே பெரிய குற்றங்கள் கூட பெருசாக தெரியாது, எல்லாமே சிறுசாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த இணங்குதல், அந்த ஒருமனம் எப்போ இல்லாமல் போகுதோ, சின்ன சின்ன காரியங்கள் கூட பெருசாக தெரியும். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட வாக்குவாதம் பண்ணுவோம், சின்ன சின்ன காரியத்துக்கு கூட சண்டையிடுவோம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். எப்பொழுதுமே பிசாசு என்ன செய்வோம்னா, இந்த ஒரு மனதை ஓடு கூட இருக்க விட மாட்டான். ஒரே திருச்சபையில் போவோம், ஆனால் திருச்சபைக்கு ஒரு மனமாக துதிக்காதபடிக்கு, ஒரு மனமாக ஜெபிக்காதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருளாதபடிக்கு ஏதோ ஒரு ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில் தடை செய்து கொண்டே இருப்பான். மத்தேயு 18:19 என்ன வாசிக்கிறோம், அல்லாமலும் பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர்கள் வேண்டிக் கொள்வது அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி என்றால் எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த ஒரு மனம். இன்றைக்கு இந்த ஒரு மனதை தான் பிசாசு நம்மளை விட்டு எடுத்து போட அவன் ஒவ்வொரு நாளும் தந்திரமாய் போராடி கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, பிசாசின் தந்திரம் இன்னதென்று நாம் அறிந்து கொண்டு அதை நாம் மேற்கொள்வதற்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த இசைவு, இந்த ஒருமனம் எப்படி வரும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எப்போ கடும் சொற்களை தவிர்க்கிறோமோ, அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறோமோ, வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் ஒரு மனதை காத்துக்கொள்ள முடியும். நம்ம ஒரே சபையில் உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் கடிந்து பற்றிக்கிறவர்களாக இருக்கிறோமே. வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பற்றிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அழிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? அழிகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது, வறட்சிகள் காணப்படும், பெருக்கம் இருக்காது, மேன்மைகள் இருக்காது, சபைகள் ஆசீர்வதிக்கப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாததற்கு, மேன்மையை காணாததற்கு வேலை செய்கிறீங்க, எவ்வளோ கடின உழைப்பு செய்கிறீங்க, ஆனால் உயர்வு இல்லாததுக்கு காரணம் கணவன் மனைவி ஒருமனப்படலை, பிள்ளைகள் ஒருமனப்படலை, பெற்றோர்கள் ஒருமனப்படலை. இன்றைக்கி இந்த ஒரு மனதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், 120 பேரும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அதே போல் ஒருமனப்பட்டு தரித்திருங்கள், ஆவியானவர்களை நிரப்புவார், ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இசைவு இருந்தால் அங்கே அசைவு. அப்படின்னா அசைவுனா தெரியுமா? மாற்றம் வருங்க, உயர்வு வருங்க, மேன்மை வருங்க என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி இசைவு இருந்தால் அசைவு வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் அப்படியே நடக்கட்டும் என்று உம்முடைய ஊழியக்கான அடியேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.